மாமா கொஞ்சம் நவுந்துங்கம்மா. உங்க பையன் போயிருக்க கூடாது. நீங்க எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மாசம் ஆனது எவ்வளவு சரக்கு இனிமே இருக்காது. ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். மாமா குறுக்க போகாதீங்கம்மா. இனிமே இருக்காது. என் பேர் சரண்யா நீடு. என் கொழுந்தார் தான் இறந்து 4 நாளா ஆகுது. அவர் வந்து பயணத்துல இருக்கும்போது நல்லா தான் இருந்தாரு. இங்க வந்து ஒரு வருஷம் ஆகுது. இங்க வந்து இருந்து காலையில தூங்கி எழுந்திரிச்சா டீ குடிக்கிறதே கிடையாது. பசங்க வந்து நேரம் அந்த மூட்டையை தான் குடிக்கிறது. மூட்டையை குடிச்சிட்டு பொழுது சாப்பிட்றதும் கிடையாது. வீட்டுல வந்து அம்மான்னு யாரும் தெரியாம, தங்கச்சின்னு யாரும் தெரியாம, பொண்டாட்டின்னு யாரும் தெரியாம சகலமும் எல்லாருமே பேசுறது, கேவலமா நடத்துறது, எல்லாருமே ரொம்ப டார்ச்சர் பண்றது, செய்யறது, ஜாமானை உடைக்கிறது, டிவியை உடைக்கிறது எல்லாம் செய்யறது. இப்போ அவருக்கு வந்து அதை குடிச்சு நரம்பு தளர்ச்சி ஆகி பிக்ஸே வந்துருச்சு. அவருக்கு வந்து அவரோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தோம். திருப்பி பிக்ஸ் வந்துகிட்டே தான் இருந்தா அவர் அந்த சரத்தை விடவே இல்லை. அவங்களும் ஒழிக்கல. நாங்களும் கலெக்டருக்கு மனு கொடுத்து பார்த்தோம், ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்தோம். வந்து திரும்பி தான் அவங்க போறாங்க. எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. நாங்களும் இன்னைக்கு எடுப்பாங்க, நாளைக்கு எடுப்பாங்க, நாளைக்கு எடுப்பாங்க, ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல இது வரைக்கும். இவ்வளவு மீடியா இருக்கு, இவ்வளவு போலீஸ் இருக்கு, இவ்வளவு ஜனங்க இருக்காங்க. அவங்க எதற்கே அவங்க வந்து கையை காட்டி கொன்னுடுவேன், அப்போ என்ன பண்ண பண்ணுங்க, 1/2 மணி நேரத்துல நாங்க வந்துருவோம், பணத்தை கட்டி வந்துருவோம் எங்கள்கிட்ட அவங்க சொல்றாங்க. அது எதுக்கு சொல்றாங்க? எங்களே கொண்டுறாங்க. உங்க இருந்து கையை காட்டுது. இவ்வளவு மீடியா இருக்கு, இவ்வளவு போலீஸ் இருக்கு, கையை காட்டுறாங்க. அவங்க இங்க இருந்து நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துருவோம். இங்க 1 வாரம் போட்டுன்னு எங்களுக்கு போலீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த 1 வாரம் இல்லை, நாங்க இருக்கு இந்த மனையை எடுத்துட்டு வந்து ஊத்தி உங்களை நம்பி தான் உங்க மீடியோ நாங்க வரசணும். நீங்க எங்களுக்கு ஒரு வழி காட்டுவீங்க தான் உங்களை வர சொல்லியிருக்கோம். நீங்க தான் எங்களுக்கு ஒரு முடிவு எடுத்து இதை கொடுக்கணும். என் குழந்தைனாருக்கு நஷ்ட ஈடு வாங்கி கொடுத்துடணும். 32 வயசு தான் அந்த குழந்தைனாருக்கு. சாப்பிட தூக்கம் இன்னமும் குடிச்சிட்டு அகலதான் பண்றாங்க. ஒரு சாவு திருந்த மாட்டேங்கிறாங்க. இன்னமும் குடிச்சிட்டு வந்துதான் பஸ் ஸ்டாண்டு முழுக்க வந்து கட்டிட்டு வீட்லயும் தூங்குறது கிடையாது. நாங்க தூக்கங்கிறது என்னன்னு தெரியாம இருக்கோம். டார்ச்சலா இருக்கு எங்களுக்கு. குழந்தை யாரு, பொண்டாட்டி யாரு தெரியாம பேசுறாங்க. சரண்யா எவ்வளவு காலமா விக்குது? நீங்க எவ்வளவு காலமா புகார் கொடுத்தீங்க? அது 25 வருஷம் 30 வருஷமா விக்குது. 30 வருஷமா நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவ்வளவெல்லாம் முன்னெல்லாம் இல்ல. இப்ப ரொம்ப பவர் இதா பண்றாங்களே ரொம்ப தெரியல. இப்ப ரொம்ப ஓவரா சைக்கோ மாதிரி பேசினா அதான் அம்மா யாரு, குழந்தை யாரு, பொண்டாட்டி யாரு தெரியாம நடந்துக்கிறாங்க. நான் ஜெயலட்சுமி பேசுறேன். நீடூர்ல இருந்து. நீடூர் ஜெயலட்சுமி. எங்க ஊர் பசங்க சாராயத்தை குடிச்சு 32 வயசு பையன் கள்ளச்சாரம் குடிச்சு இறந்து போயிட்டாரு. அவருக்கு நீங்க நீதிபதி இருந்து எங்களுக்கு வழங்கணும்னு கேட்கிறோம். எங்க ஊர்ல சாராயம் அதிகமா இருக்கறனால எல்லா பெண்களும் பாதிக்கப்படுறாங்க. இதனால எங்களுக்கு என்ன ஏதுன்னு நீங்க சொல்லணும். அரசாங்கத்துல இருந்து எங்களுக்கு உதவி செய்யணும். கள்ளச்சாராயத்தை கண்டிப்பா நீங்க ஒழிக்கணும். மெயின் எங்க பையன் தான் ரொம்ப அதுல இறந்துருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தினம் பெண்கள் ரொம்ப சித்திரவதைப்படுறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க. இங்க எங்களால தினமும் இங்க இருக்க முடியல. அவ்வளவு ஒரு காலையில 4 மணிக்கெல்லாம் இங்க கள்ளச்சாரம் விற்கிறாங்க. 4 மணில இருந்து ஓபன் பண்ணிடுறாங்க. 4 மணில இருந்து பொழுதுக்கு 6 மணி. இன்னைக்கு ராத்திரி எப்ப பார்த்தாலும் இதே ஒரு பிரச்சனையா இருக்கு. எங்களால வீட்டுல இருக்க முடியல.